ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், பாராமெடிக்கல், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். ஸோ ஜூன் 12 வந்து காமன் கவுன்சிலிங், ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங்களுக்கான மெரிட் லிஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அடுத்த கேள்வியாக எனக்கு வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் டைரெக்டாக கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து காலேஜில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட நேம் வந்து துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனுடைய பிரிண்ட் அவுட் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசி ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 12th டிசி, அதோடைய ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் வந்து 2 காப்பி, ஒரிஜினல் 1, ஜெராக்ஸ் காப்பி 2. 11th மார்க் ஷீட் இங்கே வந்து தேவைப்படும், அதோடைய ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் காப்பி 2. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு, ஸோ இதுவும் ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸ் காப்பி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ப்ரொவைட் பண்ணணும், அது போக 2 ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்டு ஸ்பெஷல் கோட்டா சர்டிஃபிகேட், ஸோ நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் அதோடைய ஒரிஜினல் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 2 ஜெராக்ஸ் காப்பி. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியிருக்கும், ஆதார் கார்டைய ஒரிஜினல் ப்ளஸ் 2 ஜெராக்ஸ் காப்பி. இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கான ஒரிஜினலை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க செக் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி வச்சுட்டு நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கு உங்கள் ஃபோட்டோ ஒட்டினது, இப்போ ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஒட்டினது தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோ ஒட்டிய பாஸ்புக்கு வந்து ஒரிஜினல் காட்டணும். அதுக்கப்புறம் 2 ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ப்ளஸ் 2 ஜெராக்ஸ் காப்பியோட. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 11 வகையான டாக்குமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்கான மெரிட் லிஸ்ட்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய மெயிலுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜஸ். ஸோ இந்த கோர்ஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் வந்திருக்கும். ஸோ அந்த டேட்டில் டேரெக்டாக போய் வித் உங்கள் பேரண்ட்ஸோட இந்த அட்மிஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸில் போயிட்டு இந்த 11 வகையான டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ ஜெராக்ஸ் காப்பி நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்குமுட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்விக்கானது அடுத்த கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.